நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அழுதபடியே தாத்தா வீட்டிற்கு சென்ற 2 குழந்தைகள். பதறியடித்துக் கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்த தாத்தா இரத்த வெள்ளத்தில் கொடூரமான முறையில் சடலமாக கிடந்த பெண்ணை கண்டு அதிர்ச்சி. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீஸ். தலைமறைவாக இருந்த நபரை பிடித்து விசாரணை. இளம் பெண்ணை கொலை செய்த நபர் யார்? நடந்தது என்ன? அதிகால நேரம். ரோஸ்மேரியோடைய 2 குழந்தைங்க அழுதுகிட்டே பக்கத்து தெருவில் உள்ள தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. குழந்தைங்க அழறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாத்தா, எதுக்கு அழுறீங்க? ஏன் 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அம்மா கூட வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குழந்தைங்க, அம்மா வீட்டுல மயங்கி கிடக்குறாங்க, தலை பூரா ஒரே ரத்தமா இருக்குன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதை கேட்ட தாத்தா ரோஸ்மேரியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அப்போ வீட்ல அவங்க கணவர் சத்யராஜ் இல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து சம்பவம் பத்தி போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. மனைவி உயிரிழந்து கிடந்த நேரத்துல சத்யராஜ் வீட்ல இல்லாதது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு பிறகு சத்யராஜ் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அவரை பல இடங்கள்லயும் தேடி இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதனால அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தேடி இருக்காங்க. அப்போ அந்த சிக்னல் திருவள்ளூர் ஆரம்பாக்கம் பகுதியில காட்டி இருக்கு. இத பார்த்து உடனடியா அங்க போன போலீஸ் அங்க ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த சத்யராஜ கையும் களவுமா பிடிச்சு தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. சென்னை போரூர் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த சத்யராஜ் கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ரோஸ்மேரிங்கிற மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. குடும்பத்துக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்ச சத்யராஜ் நாள் போக்குல வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. இதையடுத்து எந்த நேரமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது, குடிபோதையில மனைவி பிள்ளைகளை போட்டு கண்மூடித்தனமா தாக்குறது, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்காம அலட்சியமா இருக்கிறதுன்னு மனைவியை போட்டு ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு சத்யராஜ். இதனாலேயே கணவன் மனைவிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரோஸ்மேரி எந்த ஒரு வேலையும் இல்லாத நேரத்துல செல்போன்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. எந்நேரமும் செல்போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததால கணவனுக்கு அவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ இவங்க யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடுப்பான அவரு இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு, நான் என் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார்கிட்டையும் பேசலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை நம்பாத சத்யராஜ் மனைவியை போட்டு கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு தன்னுடைய 2 பசங்களையும் தூங்க வச்சுட்டு கணவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரோஸ்மேரி. அப்போ ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பின கணவன் மனைவி மேல சந்தேகப்பட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணியிருக்காரு. 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்க மேல கொலை வெறியான அவரு மனைவியை போட்டு கொடூரமா தாக்கி இருக்காரு. அதையடுத்து கீழே கடந்த ஒயரை எடுத்து மனைவியுடைய கழுத்தை நெரிச்ச அவரு அவங்க தலைய பிடிச்சு வீட்டு சுவத்துல பல முறை இடிச்சிருக்காரு. இதுல அதிக அளவு ரத்தம் வெளியேறினதால மனைவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்ததை பார்த்து பயந்து போன சத்யராஜ் சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ராத்திரி பூரா சடலத்து பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு காலையில அங்கிருந்து ஆரம்பாக்கம் பகுதிக்கு தப்பிச்சு போயிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சத்யராஜ அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வீட்டு வாசலில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகன்.
பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர், சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த பேரதிர்ச்சி. நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல தலையில ரத்த காயத்தோட இருந்த மகனை பார்த்ததும் பெத்தவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட அந்த இளைஞரை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. ஆனா அந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. இந்த சம்பவம் தொடர்பா மர்ம மரணம்னு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. செங்கல்பட்டு பக்கத்துல உள்ள பெருந்தண்டலத்துல உள்ள ஓவர்டைன் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயசான ஜான்சன். இவருடைய மகன் பேரு வெஸ்லி. 29 வயசான வெஸ்லி ஒழுங்கா எந்த வேலைக்கும் போகாம எந்நேரமும் குடியும் கூத்துமாவே இருந்ததா சொல்லப்படுது. தினமும் நைட்டு கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் தான் வீட்டுக்கு வர்றதையே வழக்கமா வச்சிருந்த வெஸ்லி, வீட்டுக்கு வந்தோமா அமைதியா படுத்து தூங்கணுமான்னு இல்லாம பெத்தவங்க கிட்ட தினமும் தகராறு பண்ணி டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. அப்பா அம்மாவுக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்காம மது குடிக்கிறதுக்கு காசு கேட்டு பெத்தவங்களையே அடிச்சு உதைச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. எனக்கு வயசாகி போச்சு, இதுக்கு மேல என்னால வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது, குடிப்பழக்கத்தை விட்டுட்டு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு, நீ சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணும், குறைந்தபட்சம் உன்னை நீ பாத்துக்கிற அளவுக்காவது சம்பாதிச்சா போதும்னு தந்தை ஜான்சன் மகன் வெஸ்லிக்கு அட்வைஸ் பண்ணி எவ்வளவோ போராடி இருக்காரு. ஆனா பெத்தவங்களுடைய எந்த அறிவுரையும் வெஸ்லியோட மனசை மாத்தல. இதுக்கு நடுவுல மகன் வெஸ்லிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோட நிச்சயதார்த்தம் செய்ய ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இந்த சூழல்ல வெஸ்லிக்கு கஞ்சா பழக்கமும் குடிப்பழக்கமும் இருக்கிற விஷயம் பெண் வீட்டாருக்கு தெரிய வரவே அந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை பெண் வீட்டார் நிறுத்தி இருக்காங்க. நமக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு அப்பா ஜான்சன் தான் பெண் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி இருப்பார்னு நினைச்ச வெஸ்லி அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்து அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கான். இப்படியே அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மோதல் அதிகமாகி இருக்கு. தினமும் குடிச்சிட்டு வந்து கண்டபடி பேசி வயசானவங்கன்னு கூட பார்க்காம இப்படி கை நீட்டுறியேன்னு ஜான்சன் ஆதங்கத்தோட கேட்டிருக்காரு. ஆனா அப்பவும் அடங்காத வெஸ்லி தொடர்ந்து ரகலை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த தந்தை மகன் வெஸ்லியை கீழே தள்ளி விட்டுட்டு இரும்பு கம்பியால சரமாரியா அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில எழுந்திருச்சு பார்த்தப்பதான் வாசல்ல மகன் வெஸ்லி ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கான். இத பார்த்த தந்தையும் அம்மாவும் பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க வெஸ்லி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. மது போதையில வீட்டுக்கு வந்தப்போ வெஸ்லி கால் தவறி கீழே விழுந்திருக்கலாம்னு போலீஸ் முதல்ல சந்தேகப்பட்டாங்க. ஆனா முகத்துல பல இடங்கள்ல சரமாரியா அடிச்சதுக்கான ரத்த காயங்கள் இருந்ததால கண்டிப்பா யாரோ அவரை அடிச்சிருக்காங்கன்னு மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருக்காங்க. யாரு அடிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம போலீஸ் குழம்பிக்கிட்டு இருந்தப்பதான் வெஸ்லியோடைய உறவினர் ஒருத்தர் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. கடந்த சில தினங்களாவே வெஸ்லி தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல பயங்கரமா ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவங்க அப்பாவுக்கும் வெஸ்லிக்கும் தினமும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஜான்சன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு அவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் ஜான்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை நடத்தினாங்க. முதல்ல தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சாலும் போலீஸோடைய அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நான் தான் என் மகனை கம்பியால அடிச்சு கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒழுங்கா வேலைக்கு போகாம தினமும் குடிச்சிட்டு வந்து என்னையும் என் மனைவியையும் அடிச்சு கொடுமைப்படுத்தினான். அதான் ஆத்திரம் தாங்காம கோவத்துல அடிச்சிட்டேன்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஜான்சன். நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டிய கும்பல், கமுக்கமாக சென்று கதவு திறந்துவிட்ட பெண், ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவி, கணவர் மின்சாரம் தாக்கி மயங்கிவிட்டதாக கூறி பக்கா ஆக்டிங், கொழுந்தனுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொன்றது ஏன்,
கொலையாளிகள் போலீசில் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கணவருக்கு ஷாக் அடிச்சதால மயங்கிட்டாரு. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன்னு கண்ணீரோடையும் முகத்துல பதட்டத்தோடையும் சொல்லி இருக்காங்க மனைவி. உடனே மருத்துவர்கள் கணவனை பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப அவருடைய மார்பு பகுதியில பஞ்சு திணிக்கப்பட்ட ஒரு கட்டு கட்டப்பட்டிருந்துச்சு. அதோடு உடல்கள்ல அங்கங்க உறைந்த ரத்தமும் இருந்திருக்கு. அதை பார்த்த டாக்டர்களும் நர்ஸுகளும் மனைவி கிட்ட ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்துட்டதா சொல்றீங்க, ஆனா உடலை பார்த்தா ரத்த காயங்களா இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர், முதல்ல என் கணவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லி இருக்காங்க மனைவி. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்ல கணவனை அட்மிட் பண்ண மனைவியும் அவங்க கூட வந்த ஒரு ஆணும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தப்பிச்சு போனவங்களை மடக்கி பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுலதான் பல அதிர்ச்சியான விஷயமே தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர்ல உள்ள கன்ஷிராம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த சதாம் அலிக்கும் சவிதாவுக்கும் கடந்த 2017 கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகன் இருக்கான். இந்த சூழல்ல சவிதாவுக்கும் சதாம் அலியின் தம்பி உறவு முறையான அர்பாஸுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. ஓவியரான சதாம் அலி வெளியே போன நேரம் பார்த்து அர்பாஸ் அடிக்கடி சவிதாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சதாம் அலி கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பாகி போன சதாம் தன்னுடைய மனைவி சவிதாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் சவிதா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் நீ திருந்தாம உன் இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சதாம் மனைவிய அடிச்சிருக்காரு. இனிமே நீ வெளியே போக கூடாது, யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு செல்போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. சதாம் அலி இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சதால கடுப்பாகி போன சவிதா தன்னுடைய மைத்துனரும் ஆண் நண்பருமான அர்பாஸ் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 2 பேருமா கூட்டு சேர்ந்து கூலிப்படைக்கு பணமும் கொடுத்திருக்காங்க. பிளான் படியே நைட்டு 12 மணிக்கு அர்பாஸ் கூலிப்படைய சேர்ந்த 2 பேரை சவிதாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கதவை லைட்டா தட்டினதுமே சுதாகரிச்சுக்கிட்ட சவிதா மெதுவா போய் கதவை திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு அர்பாஸ் கூலிப்படைய சேர்ந்த 2 பேருமா சேர்ந்து ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த சதாம் அலியோட கழுத்தை நெரிச்சதோட துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. அதுல சதாம் ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு போலீஸ்ல சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சவிதாவும் அர்பாஸும் சேர்ந்து துப்பாக்கியால சுடப்பட்ட சதாம் அலியோட மார்பு பகுதியில பஞ்ச வச்சு திணிச்சு ஒரு கட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு சதாமுடைய சடலத்தை ஒரு ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன 2 பேரும் சதாம் ஷாக் அடிச்சதால மூச்சு பேச்சு இல்லாம ஆகிட்டார்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா சதாம் அலியோட உடம்புல ரத்த காயங்கள் இருந்ததால 2 பேருமே மருத்துவர்கள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டாங்க. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில சவிதாவையும் அர்பாஸையும் பிடிச்சு விசாரிச்சதுல 2 பேருமே நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதையடுத்து கணவனை கொலை செஞ்ச சவிதா மேலையும் ஆண் நண்பரான அர்பாஸ் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. வீட்டில் இருந்து வெளியே சென்ற இளைஞர் சடலமாக மீட்பு. இளைஞரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த கும்பல். பிளாஸ்டிக் கவரில் இருந்த உடல் பாகங்கள், கங்கை ஆற்றில் வீசப்பட்ட தலை மற்றும் கால்கள். 3 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். காணாமல் போன இளைஞர் யார்? நடந்தது என்ன? 23ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியில போன அபிஷேக் நைட்டு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பல. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெற்றவங்க அவருக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ
ஃபுல் ரிங் போயிருக்கு. ஆனா போனை எடுக்கல. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில மறுபடியும் போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்திருக்கு. இதனால பதற்றம் அடைந்த பெற்றோர் உடனே பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய மகனை காணோம்னு புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சாங்க. அந்த ஏரியாவுல உள்ள சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. ஆனா எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அதையடுத்து செல்போன் நம்பரை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் கால் வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு செக் பண்ணாங்க. அதுல ராதேங்கிற நபரோட நம்பர் காட்டி இருக்கு. அபிஷேக் நண்பர் ராதே வீட்டுல இருப்பாரோன்னு நினைச்ச போலீஸ் அங்க போய் பார்த்திருக்காங்க. அப்போ போலீஸ பார்த்த உடனேயே ராதேவும் அவர் கூட இருந்த ரித்திக் மற்றொரு இளைஞர் 3 பேருமா வீட்டுல இருந்து தெரிச்சு ஓடி இருக்காங்க. இதனால அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ், எதுக்கு எங்களை பார்த்ததும் பயந்து ஓடுறீங்க? அபிஷேக்குக்கு நீங்க தான் லாஸ்டா போன் பண்ணியிருக்கீங்க, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராதே திருன்னு முழிச்சிட்டு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து தங்களுடைய பாணியில விசாரிச்சாங்க. அதுல பல உண்மைகளை கொட்டி தீர்த்திருக்காரு. அபிஷேக்க வெட்டி கொலை செஞ்சிட்டதாவும் அவருடைய சடலத்தை துண்டு துண்டா வெட்டி பிளாஸ்டிக் பையில போட்டு மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை வச்சு போலீசார் உடனே ரகோபூர் பகுதிக்கு போயிருக்காங்க. ராதே அடையாளம் காட்டின அந்த இடத்தை தோண்டின போலீஸ் மண்ணோடு நிரம்பியிருந்த பையை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல அபிஷேக்கோட வயிறு, கை, தொடை பகுதியெல்லாம் வெட்டப்பட்டு இருந்திருக்கு. ஆனா தலையும் கால்களையும் மட்டும் காணல. அதையடுத்து தலை மற்றும் கால்களை எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராதே யார்கிட்டையும் சிக்கிர கூடாதுன்னு அவருடைய தலையையும் காலையும் கங்கை ஆத்துல வீசிட்டோம்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. பீகார் நாத் நகர் பகுதியைச் சேர்ந்த அபிஷேக், ராதே, ரித்திக்னு எல்லோருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குள்ள அப்பப்போ சில மோதல்கள் ஏற்பட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராதேவுடைய போன் உடைஞ்சு போயிருக்கு. அப்போ அபிஷேக், என்னுடைய நண்பன் ஒருத்தன் செல்போன் கடை வச்சிருக்கான், அவங்கிட்ட லேட்டஸ்ட் மாடல் மொபைல் நிறைய இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கடுத்து ராதேவை அந்த கடைக்கு கூட்டிட்டு போன அபிஷேக் தவணை முறையில 20,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்காரு. புது போன் வாங்கின ராதே கொஞ்ச மாசம் மட்டுமே தவணை பணத்தை கரெக்டா கட்டி இருக்காரு. அதுக்கு பிறகு பணத்தை கட்டவே இல்லை. இதனால அபிஷேக்குக்கு போன் பண்ண கடைக்காரர், உன் நண்பன் தவணை பணத்தை கட்டவே இல்லை, 3 நாள் தான் உனக்கு டைம், பேலன்ஸ் பணம் எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா ஒன்ன சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இதை கேட்டு கோபமான அபிஷேக் நண்பர் ராதேவுக்கு போன் பண்ணி, செல்போன் வாங்கி கொடுத்தா உன்னால கரெக்டா பணத்தை கட்ட முடியாதான்னு அவரை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே மாறி மாறி தகாத வார்த்தையால திட்டிக்கிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்ச பிரச்சனை தான் கொலையில போய் முடிஞ்சிருக்கு. மது போதையில நடந்ததை தன்னுடைய நண்பர் ரித்திக் கிட்டையும் இன்னொரு நண்பர்கிட்டையும் சொன்ன ராதே அவங்களோட சேர்ந்து அபிஷேக்க கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. 23ஆம் தேதி நைட்டு அபிஷேக்க போன் பண்ணி தனியா கூப்பிட்ட ராதே தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து அவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க வச்சு அபிஷேக்கோட காலிலேயே துப்பாக்கியால சுட்டிருக்காரு ராதே. அதையடுத்து அவரை வெட்டி கொலை செஞ்ச 3 பேரும் சடலத்தை துண்டு துண்டா வெட்டி கை, வயிறு, தொடை பாகங்களை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு புதைச்சிட்டாங்க. தலையையும் கால்களையும் துண்டு துண்டா வெட்டி கங்கை ஆற்றுல வீசிட்டாங்க. இந்த வழக்க தீர விசாரிச்ச போலீஸ் ராதே, ரித்திக் உள்ளிட்டோரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தினமும் இரவு நேரங்களில் வீடியோ கால். முன்னாள் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 2 ஆசிரியர்கள். வாட்ஸ்ஆப்பில் ஆபாசமாக மெசேஜ்களை அனுப்பி டார்ச்சர். பல மாதங்களாக நரக வேதனையை அனுபவித்து வந்த கல்லூரி மாணவி. வக்ர புத்தி கொண்ட 2 ஆசிரியர்கள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன?
சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கையில லெட்டரோட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாணவி ஒருத்தங்க தன்னுடைய தாய் கூட வந்திருந்தாங்க. அங்க இருந்த அதிகாரிகள் அவங்க கிட்ட இருந்த லெட்டரை வாங்கி படிச்சிருக்காங்க. அதுல பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் 2 பேரு தனக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும், இது சம்பந்தமா பள்ளி நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு அழுதபடி சொல்லி இருக்காங்க. சேலம் வாழப்பாடியில உள்ள பேளூர் பகுதியில ஒரு பிரைவேட் ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்கு. ப்ரீகேஜில இருந்து +2 வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1500 மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதே ஸ்கூல்ல படிப்பை முடிச்ச ஒரு மாணவி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்கிற ஜெகதீசன், தினகரன்ங்கிற 2 பேரும் அந்த மாணவியோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இரவு நேரத்துல மாணவிய வீடியோ கால்ல வர சொல்லி மிரட்டி இருக்காங்க. என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம வெளியே சொன்னா நம்மள ஏதாச்சும் நினைச்சிடுவாங்களோங்கிற பயத்திலையும் தனக்கு நேர்ந்த கொடுமைய பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்திருக்காங்க அந்த மாணவி. ஆனா நாளாக ஜெகதீசன் மற்றும் தினகரனுடைய அடாவடித்தனம் எல்லைமீறி போயிருக்குது. மாணவிக்கு கால் பண்ண ஜெகதீசனும் தினகரனும் நைட் வீடியோ கால் பண்ண ஏன் எடுக்கலன்னு கேட்டு மிரட்டும் தொனியில பேசி தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஆபாச மெசேஜ்களை அனுப்பி பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்ச மாணவி இந்த விஷயத்தை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. மகள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தாய் நேரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னமா சொல்றீங்க, உங்க பொண்ணு சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. மாணவியுடைய தாய் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்கள அங்கிருந்து வெளியேற்றி இருக்காங்க. யார்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த தாயும் மகளும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. அதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல வாழப்பாடி மகளிர் காவல் நிலைய போலீஸ் அந்த ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர்கள் ஜெகதீசனையும் தினகரனையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவருடைய செல்போனை வாங்கி சோதனை பண்ணப்ப ராத்திரி நேரத்துல மாணவிக்கு கால் மற்றும் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணி இருக்கிறது உறுதியாகி இருந்தது. விசாரணைக்கு பிறகு அவங்க மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஜெகதீசனையும் தினகரனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. சமீப நாட்களா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுற செய்தி தான் நாலா பக்கத்துல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது தெரியணும், படிப்பு தான் அவங்கள காப்பாத்தும், தைரியம் கொடுக்கும்னு நம்பி பெத்தவங்க எப்பாடுபட்டாவது பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலியே பயிர மேயிற மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பாடம் கத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி அத்துமீறுறது பெற்றோர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எந்த இடம்தான் சேஃப் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு